அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய புதிய வாய்ப்பையும் தவறவிட விடாதீர்கள். இந்த புதிய வாய்ப்பின் காரணமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பல வருடங்களாக வேலை தேடி அலைந்தான். எங்கு சென்றாலும் தோல்வி மட்டுமே இவனுக்கு கிடைத்தது. என்னால் எதுவும் முடியாது என்று எண்ண தொடங்கி இருந்தான். ஆனால் அவன் தாயார் மட்டும் ஒரு நாள் உன் நேரம் வரும், காத்திரு என்று அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு நிறுவனத்திலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அது பெரிய வேலை இல்லை, 3 மாத ஒப்பந்த வேலை மட்டுமே. பலர் அதை சாதாரண வாய்ப்பு என்று நினைத்தார்கள். ஆனால் அரவிந்த் அதை வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டான். அவன் தினமும் அதிக நேரம் உழைத்தான். அவன் நேர்மை, பொறுமை, திறமை ஆகியவற்றை மேலதிகாரிகள் கவனிக்க தொடங்கினார்கள். அவனுக்கு அவர்கள் எவ்வளவு வேலை கொடுத்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் கொடுத்தாலும் அவற்றை அவன் சரியாக செய்து வந்தான். 3 மாதம் தானே வேலை செய்ய போகிறோம், இது வெறும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைதானே என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. இவ்வளவு நாட்களாக வேலை இல்லாமல் பல அவமானங்களை சந்தித்து வந்த அவனுக்கு இந்த 3 மாத வேலை என்பதே மிக பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. உற்றாரும் சரி, உறவினர்களுக்கும் சரி, இது 3 மாத ஒப்பந்த அடிப்படையிலான வேலைதான் என்று அவனை ஏளனம் செய்பவர்கள் ஏராளம். அதற்கு அவன் சும்மாவே இருந்திருக்கலாம். எதற்காக 3 மாத ஒப்பந்த அடிப்படை, அதுவும் மிக குறைவான ஊதியத்திற்கு அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்று பலரும் அவனை கேலி செய்து வந்தார்கள். அதே போல சக ஊழியர்கள், நிரந்தரமாக உள்ள ஊழியர்களும் அவனுக்கு எவ்வளவு வேலை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேலைகளையும் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். அவன் ஒரு சிறு தவறு செய்தாலும் அவற்றை பெரிதாக்கி அவனால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்று மேலதிகாரிகளிடமும் நிர்வாகத்தினரிடமும் குறை கூறினார்கள். ஆனால் அவன் அவற்றை பற்றி எந்த ஒரு கோபமோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ படாமல் பொறுமையாக, நிதானமாக அந்த சூழ்நிலைகளை கையாண்டான். மற்றவர்களுடைய எந்த ஒரு சொந்த விஷயத்திலும் இவன் தலையிடாமல் இருப்பது, அதே போல் இவனுடைய சொந்த விஷயத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது, தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, மற்றவர்களால் இவனுக்கு வந்த அவமானங்களை கூட மற்றவரிடம் சொல்லாமல் அதற்காக அமைதியாக, பொறுமையாக, நிதானத்தோடு நடந்து கொண்டது. இதை அனைத்தையுமே நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகள் கவனித்துக் கொண்டே வந்தார்கள். அதேபோல் அவனுடைய தாயாரும் இவன் அலுவலகத்தில் நடப்பதை தினமும் அவனுடைய அன்னையிடம் சொல்ல, அவளோ இவை அனைத்துமே உன்னுடைய மிக பெரிய ஒரு வெற்றிக்கான சோதனை, இதை நீ எப்படி கடந்து வருகிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வெற்றியும் வாய்ப்புகளும் உனக்கு தேடி வரும் என்றார். இதை மனதில் வைத்துக்கொண்டு வேலை கிடைத்தாலும் அவமானப்படுத்திய உறவினர்கள், வேலை கிடைக்காமல் இருந்த போதும் தண்டசோறு, இவனுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, இவனை எல்லாம் என்ன பண்றது என்று உதாசீனப்படுத்தியவர்கள், எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேணும், தன்னுடைய அன்னையினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து இன்னல்களிலும் பொறுமையாக, நிதானமாக, அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் கனிவாக அவனுடைய வேலையை தொடர்ந்து மேற்கொண்டான். 3 மாதத்திற்கு பிறகு வேலை நிரந்தரம் கிடைக்குமோ இல்லையோ, அல்லது வேலையை விட்டு நீக்கி விடுவார்களோ என்ற எண்ணம் அவனிடம் துளி கூட கிடையாது. இன்றைய நாள் வேலைக்கு சென்றதும் அவனுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதோ அதை அவன் சரிவர செய்து வந்தான். மற்றவர்களால் அவனுக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் சரிவர செய்து வந்தே மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனதில் இடம் பிடித்தான். இதன் காரணமாக 3 மாதங்கள் முடியும் முன்பே அவனை நிரந்தர ஊழியராக அந்த நிறுவனம் நியமித்தனர். அதுவே அவனின் முதல் வெற்றியாகவும் அமைந்தது. அதற்கு பிறகு எல்லாமே மாறத் தொடங்கியது.
சம்பளம் உயர்ந்தது. குடும்பத்தின் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கினான். பல கடன்களால் அவதியுற்று வந்த அவனுடைய குடும்பம் இப்போது அனைத்து கடன்களையும் அடைத்து மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்தது. சொந்தமாக வீடு, அவனுக்கு தேவையான ஆடம்பர வசதிகள், குடும்பத்தாருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தான். அவனை ஏளனம் செய்தவர்கள், திட்டி தீர்த்தவர்கள் மற்றும் அவமானப்படுத்தியவர்கள் முன் தற்போது தலை நிமிர்ந்து நிற்கிறான். சில மாதங்களில் சிறந்த பணியாளருக்கான விருதும் அவனுக்கு கிடைத்தது. நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் அவனை பாராட்ட தொடங்கினர். ஒரு காலத்தில் கதவுகள் மூடப்பட்டிருந்த இடத்தில் இப்போது புதிய வாய்ப்புகள் தானாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் அவன் தாயாரிடம், அம்மா, நான் இவ்வளவு தூரம் வருவேன் என்று நினைக்கவே இல்லை என்றான். அதற்கு அவள் சிரித்து கொண்டு, தோல்வி முடிவு அல்ல, சரியான தருணம் வரும் வரை வாழ்க்கை நம்மை தயார்படுத்தும் என்றார். அந்த நாளிலிருந்து அரவிந்தின் வாழ்க்கையில், அந்த இளைஞனின் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி மீது வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இவற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், ஒரு புதிய வாய்ப்பு வந்தால் அதை சிறிதும் என்று நினைக்காமல் முழு மனதுடன் பிடித்து கொண்டால் அதுவே வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக நம்மை மாற்றிவிடும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை கூட நீங்கள் தவறவிடாதீர்கள். இந்த வாய்ப்பின் காரணமாக தொடர்ந்து பல வெற்றிகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களான உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதன் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு. தனவரவு என்பது அதிகரிக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இருக்கீங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் கல்யாண கனவு நனவாக இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாங்க. அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. அவரோடு உச்ச குருவும் இணைவதால் அற்புதமான ஒரு நேரம் இந்த வாரம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றி வந்து சேரும். இடம், பூமி வாங்க வேண்டும், கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற வழிபிறக்க இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. துணிவும் பணிவும் மிக்க உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.